வாகர்தா இவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 30ஆம் நாள் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் மனைஞருடைய அன்பையும் ஆசிரியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையிலே எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது என்பது நம் முன்னோர்கள் நமக்கு அனுபவ ரீதியாக அனுபவித்து விட்டு சென்றவை. இந்த செவ்வாய்க்கிழமையிலும் சுப காரியங்கள் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. அம்பாளுடைய வழிபாடுகள் இவற்றுக்கு ஒரு சிறப்பு. இந்த செவ்வாய்க்கிழமையிலே ராகுகால் நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே வருகின்ற ராகுகாலம். அது ஒரு சில மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக வரக்கூடியதாக இருக்கும். இந்த ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா தோஷங்களும் நீக்கக்கூடியதாக அமையக்கூடியது. இன்றைய தினம் பிதர்களை வேண்டி வழிபாடு செய்யக்கூடிய அமாவாசை விரதம். அப்பா அம்மா இல்லாதவர்கள் இன்று விரதமாக இருந்து அப்பா அம்மாவை வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்வது, நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, மோட்ச அர்ச்சனைகள் செய்து கொள்ளுவது, தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் எள்ளும் தண்ணீரை மறைத்து தர்ப்பணம் செய்து கொள்ளுவது, இவ்வாறெல்லாம் இந்த அமாவாசையிலே இந்த மாதத்திலே ஒரு நாள் இந்த அமாவாசை பெற்றோர்களுக்காக, அந்த மறைந்த பெற்றோர்கள் அவர்கள் பிதர்களாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு நிறைந்த நாள் இந்த அமாவாசை. பொதுவாக இந்த அமாவாசை என்கிற பொழுது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டிலே சந்திக்கின்ற காலம். அப்பொழுது இந்த தர்ப்பணங்களை செய்தால் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்லுவார்கள் என்பது ஒரு ஐதீகம். இது ஒரு நம்பிக்கை அடிப்படையிலே செய்யப்படுவது. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் கடவுள். இந்த அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நாம் இப்படி தர்ப்பணம் செய்கிறோம், அல்லது வருடந்தோறும் சிரார்த்தம் திவசம், ஆண்டு திவசம், வருஷ திவசம் என்றெல்லாம் செய்கிறோம். இவ்வாறெல்லாம் செய்தால் இங்கே செய்யப்படுகின்ற இந்த அர்க்கியங்கள், கொடுக்கப்படுகின்ற அர்க்கியங்களோ படைக்கப்படுகின்ற படையலோ அவர்களுக்கு போய் சேருமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். நிச்சயமாக போய் சேரும். நாம் இந்த முறைப்படி செய்தால் அவர்கள் எந்த லோகத்திலே எப்படி இருக்கிறார்களோ, அதல விதல நிதல சுதல ரசாதல மகாதல பாத்தாளம், கீழே உலகங்கள் 7, பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் தவலோகம் சத்தியலோகம், மேலுலகங்கள் 7. எந்த லோகத்திலே, எந்த இடத்திலே, எந்த உருவத்திலே, எந்த வடிவத்திலே இருக்கிறார்களோ அதுக்குரிய உணவாக கண்டிப்பாக போய் சேரு நாம் படைக்கின்ற படையல் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். எனவே இந்த அமாவாசை என்றதுமே பொதுவாக ஆடி மாதத்து அமாவாசை, இப்போ அடுத்த மாதம் வருகின்ற ஆடி அமாவாசை, இதான் எல்லோரும் விரதமிருந்து தர்ப்பணம் செய்து கொள்வார்கள். ஒவ்வொரு மாதங்கள் தோறும் அப்பா அம்மா இல்லாதவர்கள் கண்டிப்பாக விரதமிருந்து பெற்றோர்களுக்காக மாதத்தில் ஒரு நாள் விரதமாயிருந்து பகல் இந்த பிரார்த்தனைகளை செய்து அவர்களுக்கு படையல் வைத்து
பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த விரதத்தை பூர்த்தி செய்யலாம். வேற நல்ல எண்ணம் நமக்கெல்லாம் வர வேண்டும். இந்த அமாவாசையிலே அப்பாவோ அம்மாவோ இல்லாதவர்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து பிரார்த்தனை செய்து இறையருளையும் பெற்று பிதர்களுடைய ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு கூறுகின்றார், அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பலவற்றை பெற்றுக்கொள்கின்றோம். ஆற்றல்கள், திறமைகள் நாங்கள் வளருவதற்கும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் என்று ஏராளமான சந்தர்ப்பங்கள் அருளப்படுகின்றன. எங்களுடைய சிறிய பருவத்திலே இருந்தே எங்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தினர்கள் வழியாக, எங்களுடைய சமுதாயத்தின் வழியாக, நாங்கள் கல்வி கற்றுக்கொண்ட பாடசாலைகள் வழியாக, நாங்கள் நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற்றிருந்தால் அதன் வழியாக நாங்கள் படித்தவர்களாகவோ அல்லது ஆற்றல் மிக்கவர்களாகவோ அல்லது நல்ல பதவிகளை நல்ல அந்தஸ்திலே இருக்கின்றவர்களாகவோ, அன்றையில் நாங்கள் சமூகத்திலே மற்றவர்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவராக இருக்கின்றவர்களோ, வழிகாட்டிகளாக இருக்கின்றவர்களோ, இப்படி என்று சொல்லி அதிகம் கொடுக்கப்பட்டால் அதிகம் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எப்பொழுதும் உங்களிடம் என்ன பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்றனவோ அத்தகைய பொறுப்பை நீங்கள் ஏற்று இன்னும் அதிகமாக நீங்கள் உங்களுடைய பதிலை, பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி, சில வேளைகளிலே நாங்கள் சில பொறுப்புகளை, சில அந்தஸ்துக்களை, சில பதவிகளை, சில எங்களுக்குரிய செல்வாக்கு வகுக்கக்கூடிய இடங்களை கைப்பற்ற விரும்புகின்றோம். ஆனால் நாங்கள் கொடுக்க மனமில்லாதவர்களாக இருக்கின்றோம். ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொண்டால் அவரை உருவாக்குவதற்கும் அவருடைய ஆற்றல்களிலே அவர் திறம்பட செய்வதற்கும் அவருக்கு அவருடைய குடும்ப பின்புலமும் இந்த சமுதாயமும் இந்த அரசு கூட மக்கள் கூட அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். மீண்டும் அவர்கள் எவரிடம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் அங்கு சுயநலமாக நான் என்னுடைய லாபத்தை மட்டும் கருதுகின்றதாக இருக்கக்கூடாது. மாறாக எங்களுடைய ஆற்றல்கள், திறமைகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும். புனித பவுல் கூறுகின்றார், ஆவியானவருடைய, தூய ஆவியானவருடைய வரங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவை சமூகத்தினுடைய நலனுக்காக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதனால் நாங்கள் எதை எதை பெற்றுக்கொள்கின்றோம், எதை எதை நாங்கள் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சிந்திப்போம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எவ்வளவோ விடயங்களை, எவ்வளவோ நல்ல சந்தர்ப்பங்களை, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை இறைவன் பல நல்ல மனிதர்களூடாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நாங்கள் அறிவை பெருக்கி இருக்கின்றோம், செல்வத்தை பெருக்கி இருக்கின்றோம், ஆற்றல்களை பெருக்கி இருக்கின்றோம், நல்ல உணர்வுகளை, நிறைவான அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம். இவற்றை நாங்கள் கொடுப்பதற்கும் எவ்வளவு தூரமாக எங்களை இறைவன் ஆசீர்வதித்திருக்கின்றாரோ அவ்வளவு தூரம் நாங்கள் தாராள மனமுள்ளவர்களாக வாரி வழங்குகின்ற வள்ளல்களாக திகழ ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது கடமையான ஒன்று என்று கூறினார். பொதுவாக இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் நோக்கும்போது மார்க்க கல்வி என்பது முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெறுகின்றது. ஏன்? இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பு, ஒரு தேட்டம், ஒரு தேடல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த பொன்மொழி கூறுவது என்ன? வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியை தேடுவது ஒவ்வொரு மனிதன் மீது கடமை. வாழ்வின் நோக்கம் என்ன? படைத்த இறைவனை திருப்திப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது. ஒரு பிள்ளையுடைய நோக்கம் என்ன? பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் பிள்ளையுடைய நோக்கம். பிள்ளை என்று சொன்னால் என்ன? தன்னுடைய தேவையை தான் சுயமாக பூர்த்தி செய்யும் காலம் வரை பெற்றோரில் தங்கியிருப்பதுதான் பிள்ளை. எனவே அந்த நேரத்திலே பிள்ளையுடைய டியூட்டி, பொறுப்பு என்ன? பெற்றோருடைய பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்றுவது, அவர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவது. இந்த வாழ்வு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதுதான் அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய எங்களுடைய செயல்களாக இருக்கின்றது. எனவே அவனுடைய கட்டளைகளை விளங்குவதற்கு நாங்கள் நேரம் எடுப்பது, நாங்கள் அதனை தேடி பெற்றுக்கொள்வது, அல் குர்ஆனுடைய அறிவை பெற்றுக்கொள்வது, அல் ஹதீஸுடைய பொன்மொழிகளுடைய விளக்கங்களை, நல்லது, கெட்டது, ஹராமானது, ஹலாலானது போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு மார்க்க அறிவின் முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற அறிஞர்கள் உலகின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எந்தெந்த விடயங்களெல்லாம் படிப்பாக, கல்வியாக, அறிவாக இருக்கின்றதோ அதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனையும் இஸ்லாம் காட்டித்தந்த முறைப்படி நாங்கள் அதனுடைய வரையறைகளை பேணி கற்றுக்கொள்வதுதான் இந்த அறிவு பூரணமாகுவதற்குரிய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும், அதிலே எவ்வாறு ஹலால் ஹராம் பேண வேண்டும், ஹலால் ஹராமை படிக்க வேண்டும், அதன் பிறகு தொழிலுடைய துறைகளை படிக்க வேண்டும். அப்போதுதான் இவர் ஹலாலான, நேர்மையான, சுத்தமான தொழிலை செய்யக்கூடியவராக மாறுவார். ஒரு ஜொப், உத்தியோகம் செய்ய வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும், பொறியியல் படிக்க வேண்டும், சட்டம் படிக்க வேண்டும். இது உலகத்துடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கின்றது. அதிலே எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலாம் என்று மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், அதன் பின்னால் இதை படிக்க வேண்டும். அப்போது வாழ்வு பூரணமானதாக மாறும். எவர் மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த தனி கல்வித்துறையிலே மட்டும் செலவழித்து கொண்டிருப்பாரோ அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்து விடுவார். எவர் உலக நடைமுறைகளை விளங்காத அறிவை விடுத்துவிட்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் அவர் அடியார்களுடைய கடமைகளில் தவறுவிடக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே இந்த நடுநிலை போக்கை நாங்கள் கொண்டு வந்து எல்லா அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேணுதலாக அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல விடயங்களை அவனுடைய புறத்திலிருந்து அருளுவான் நிச்சயமாக. எனவே இந்த விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.